ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கதையோட வந்திருக்காங்க. ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் ஒன்றும் போக மாட்டேங்குது. அதனால் நமக்கே வீடியோ போட பிடிக்கலைங்க. ஸோ திரும்பவும் பழைய மாதிரி நம்ம வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 2025 காலகட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் தான் நடந்திருக்குது. பிரியான்னு சொல்லக்கூடிய நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஸ்டோரியை நமக்கு சென்ட் பண்ணாங்க. இந்த சம்பவம் பிரியாவுடைய மாமா வீட்டில் தாங்க நடந்திருக்குது. பிரியாவுடைய மாமா பையனுடைய பேர் விஜய்ங்க. இந்த விஜய்க்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா டெய்லியுமே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறத வழக்கமாகவே வச்சுருக்காருங்க. மற்ற நாட்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது வீட்டுக்கு தெரியாமலே வந்துட்டு அப்படியே படுத்துடுறது. ஒரு நாள் மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது ரொம்ப அதிகமாக குடிச்சிருக்காரு போல். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய அப்பா கண்டுபிடிச்சிடுறாருங்க விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கதை. மற்ற நாட்கள்லாம் மாட்டாத விஜய் அன்னைக்கு மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரும்பொழுது மாட்டியிருக்காருங்க. ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்து நாசமாக போகிறேன்னு விஜயோடைய அப்பா விஜயை பார்த்து கேட்குறாருங்க. முதல்ல வாய் சண்டையாக இருந்தது, கொஞ்ச நேரத்திலே கைகலப்பாக மாறுது. 2 பேரையும் பிரித்து விட்ருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு மேலே இருந்திருக்குதுங்க. அப்போ கோவத்தில் விஜய் வந்து அவருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு அதிவேகத்தில் ஒரு இடத்த நோக்கி பயணிக்கிறாரு. அப்படி விஜய் எங்கே போகிறாரு அப்படின்னா 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு தாங்க போகிறாரு. அன்று இரவு படுத்துக்கிறதுக்காக பைக்கில் வேகமாக போகும்போது இவர் ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. ஆப்போசிட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு லாரி மேலே இவரே போய் விட்டுருக்காருங்க. விட்ட உடனே பெரிய சத்தம் கேட்டிருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகி இறந்து போயிடுறாருங்க விஜய். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்த உடனே யாருன்னு சொல்லி விசாரித்து விஜயோடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜயோடைய தாய் அவங்களுடைய கணவரை பார்த்து, உன்னால தாண்டா என் மகன் இறந்து போயிட்டான், நீ மட்டும் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருந்தா அப்படின்னா அவன் வந்து வீட்டை விட்டே போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய மகனுடைய உடம்பை வாங்கிட்டு வந்து செய்யக்கூடிய இறுதிச் சடங்குகள்லாம் செய்து முடிக்கிறாங்க. இந்த இறுதி சடங்குகளை செய்து முடித்து ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தான் இவங்களுடைய வீட்டில் அமானுஷத்தினுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். 10 நாட்களுக்கு பிறகு விஜயனுடைய வீட்டில் இரவு ஒரு 10-12 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா வெளியில் அவர் கத்தக்கூடிய சவுண்டோ அழக்கூடிய சவுண்டோ நல்லாவே கேட்டிருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் உன்னுடைய பையன் வந்து கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜயனுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. விஜயனுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதன் பிறகு விஜயனுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே பயந்து போனதுக்கு பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பூசாரி கிட்ட போயிட்டு இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய பூசாரி முதல்ல நம்ம ஊர் வழக்கங்கள்லாம் ஒரு வழக்கம் ஒன்று உண்டுங்க. அதாவது இறந்து போன நபர்களுடைய ஆன்மா வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஒரு மணல் அள்ளி சமமாக பரப்பி நிலவாசப்படியில் வச்சுட்டு அன்றைய இரவு தூங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அந்த ஆத்மா வீட்டுக்கு வருது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதாங்க. இந்த மாதிரி ஒரு முறையை சொல்லி முதல்ல இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள், உங்களுடைய மகனுடைய ஆத்மா வீட்டுக்கு வருதா இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதன் பிறகு நம்ம எது இருந்தாலும் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த பூசாரி சொன்ன அந்த விஷயங்களை விஜயனுடைய குடும்பத்தார்கள் அன்றைய இரவு செய்து வச்சுட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் திறந்து பார்த்தா அதற்குள்ளே ஒரு காலடி தடம் இருந்திருக்குங்க. உடனே விஜயனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோவில் பூசாரியை போயிட்டு நேர்லேயே கூப்பிட்டுட்டு வந்து அந்த காலடி தடத்தை பார்க்க வைக்கிறாருங்க. பார்த்த உடனே உங்களுடைய மகனோட ஆத்மா வீட்டுக்கு வருது, உக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களை கொடுக்குறாருங்க. இந்த பொருட்களெல்லாம் கொடுத்து நிலவாசப்படியில் இதை கட்டுங்க, பூஜை ரூமில் வச்சு இதை பூஜை பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாக இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆத்மா உக்ரமாக தன்னுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னும் பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரிதாங்க ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சிக்கும். அப்படி அந்த எந்திரம் தாயத்து இதெல்லாம் நிலவாசப்படியில் கட்டினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அதன் பிறகு தான் அந்த ஆத்மாவோட கோர ஆட்டமே ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். விஜய்க்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்கங்க. 4 மாதம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து வீட்டை விட்டு வெளியில் தாங்க இருக்குது. பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்தில் வெளியே வராங்க தன்னந்தனியாக தான். பாத்ரூம் போயிட்டு வெளியில் வந்த உடனே திடீர்னு வேகமாக கத்துறாங்க விஜயனுடைய அக்கா. கத்துன உடனே இவங்க மயக்கம் போட்டு அதே இடத்துல தவறி விழுந்துடுறாங்க.
விழுந்த உடனே இவங்களுக்கு என்னதான் நடந்திருக்குது அப்படின்னே சொல்லி தெரியலங்க. விஜயனுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாமே வந்து பார்த்த உடனே இவங்க கீழே வந்து மயக்கம் போட்டு கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன உடனே குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணி எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குழந்தை வந்து வயிற்றிலே இறந்து போயிடுச்சு. இவங்க கீழே விழுந்த காரணத்தினாலேயா இல்லை அப்படின்னா விஜயனுடைய ஆத்மாவை பார்த்துதாங்க இவங்க வந்து கத்தியிருக்காங்க. இல்லை அந்த ஆத்மாவை பார்த்ததுனால தானா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலைங்க. ஆனால் குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு விஜயனுடைய அம்மாவும் அப்பாவும் ஏமா நீ அங்கே போனால் எதற்காக கத்தி கீழே விழுந்தா அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்குறாங்க. அப்போ தான் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது கிட்டத்தட்ட நம்மளுடைய தம்பி மாதிரியே இருந்துச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. அதன் பிறகு விஜய் குடும்பத்தார்கள் இந்த விஷயத்தை அப்படியே விட்டோம் அப்படின்னா இது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பூசாரியாக போய் பார்க்கலங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே தான் அவர் வந்து அந்த மந்திரிச்ச தகடு எல்லாமே கொடுத்தாரு. அப்போ இருந்தாலுமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்க ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாந்திரியனை போயிட்டு பார்க்குறாங்க. அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது போல் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அந்த பையனுடைய ஆத்மா தான் காரணம், அது வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பூஜைகளெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாந்திரிகன் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ஆத்மா ரொம்ப உக்கிரமாக இருக்குது, இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணி இந்த ஆத்மாவை கட்டி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி விஜயனுடைய அப்பா சொல்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து கோபமாக இருந்தாரா, இப்போ தன்னுடைய மகளுடைய கர்ப்பம் வேற கலந்துருச்சு அப்படின்னும் பொழுது ரொம்ப கோபத்தில் இருந்திருக்காருங்க. அப்போ தான் அந்த மாந்திரிகன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆத்மாக்களை எப்பொழுதுமே நம்ம கட்டி போடுறது ரொம்ப தவறான விஷயம். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பூஜைகளை செஞ்சு அந்த ஆத்மாவை அவங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதன் பிறகு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியா நம்மக்கிட்ட சொன்னாங்க. என்னதான் அந்த கதை சின்ன கதையாக இருந்தாலும் இந்த கதையை கேட்டு நானே ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிச்சு போயிட்டேங்க. ஏன் அப்படின்னா இதில் பிரியா சொன்ன ஒரு சில விஷயங்களை நான் சொல்லவே கிடையாதுங்க, அதை சொல்லவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லாமல் அவங்க சொன்ன மீதி விஷயங்களை மட்டும் சொன்னாங்க. அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியில் கொண்டு போய் விடுங்க. இது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன்.